தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் கடலோர மாவட்டங்கள் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், நாகை, மயிலாடுதுறை, கடலூரிலும் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை மறுநாள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தென்காசி நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு பகுதியில் மழைநீர் அதிக அளவில் தேங்குவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் சாலை, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாங்க 7 வருஷமா இந்த இடத்துலதான் இருக்கோம். நரிக்கிறவர் எல்லாமே 10-50 குடும்பம் இருக்கு. நாங்க எல்லாருமே 10-70 குடும்பங்கள் இருக்கோம் சார். எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை, எந்த வசதியுமே இல்லை. எங்களுக்கு தண்ணி போறதுக்கு வழி இல்லை, எங்களுக்கு ஒரு பைக் வர்றதுக்கு வழி கிடையாது, ஒரு நடப்பாதை எதுவுமே இல்லை சார். நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்.